தனு வந்துட்டு இருந்தா ஓகே ஓகே எங்கள் ஊர் பணத்தை நான் உங்களுக்கு ஞாபகார்த்தமாக கொடுக்குறேன் அப்படின்னாரு. ஸோ அதான் தேங்க்யூ. நம்ம இந்தியாவிலேருந்து வந்ததுக்கும் தமிழ் அப்படிங்கிற போது ரொம்ப பாசமாக பார்த்துக்குவாங்க. இப்போ காலேஜ் தான் போலியா? ஏன் இங்கே வீட்டில் கஷ்டம். ஒரு மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 2 நாள் லீவ் எடுத்து வீட்டுக்கு போயிட்டு வருவாராம். இங்கே இருக்க பசங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எல்லாம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது. வெஜ்ஜு தாங்க, ஆனால் பார்க்க ஃபஸ்ட்டு நான்வெஜ் மாதிரியே இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு. எல்லாம் இல்லை, ஒரு அவார்ட் வினிங் கஃபே இருக்குங்க. யூ லுக்கிங் குட், யூ ஆர் லுக்கிங் குட். வணக்கம் மக்களே. போன விளாகில் பார்த்துருக்கீங்க, நம்ம கண்டிலேருந்து பதுலாக்கு ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜேர்னி வந்தாங்க. ஆனால் ரொம்ப லாங் ஜேர்னி, செம்ம டயர்டிங் ஜேர்னி. அதில் பிரேக்ஃபாஸ்ட்டு சரியாக சாப்பிடல. இப்போ டேரெக்டாக இங்கே பதிலாக இறங்கி லன்ச் இங்கே சொல்லியிருக்கோம். தம்பி தமிழ் பேசுகிறது தான். சிக்கனு, இது சோயாபீனு, இது பேர் பொலாஸ் கறியும், POLOS கறி. வெஜ்ஜு தாங்க, ஆனால் பார்க்க ஃபஸ்ட்டு நான்வெஜ் மாதிரியே இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு. அண்ட் இது இந்த சோயா சங்க் போட்டு பண்ணியிருக்காங்க. இது இந்த போலஸ் கறி எப்படிங்கிறது சும்மா கூகுள் பண்ணாங்க. இது ஒன்றும் இல்லை, ஜாக் ஃப்ரூட்டு. நான் ஆக்சுவலி சிக்மங்களூரில் ஜாக் ஃப்ரூட் பிரியாணி சாப்பிட்டேன். அதுவும் இதே மாதிரி கறி மாதிரி போட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே இங்கே ஒரு மாதிரி கிரேவி டைப்பில் பண்ணுறாங்க. அண்டு ஒயிட் ரைஸ் வேணுமா ரெட் ரைஸ் வேணுமான்னு கேட்டாங்க. சரி நம்ம இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் ரைஸ் சொல்லியிருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம தனு இருந்தா ஓகே ஓகே. நம்ம அது பேர் தனு. ஆக்சுவலி அவர் நம்மள மாதிரி கரன்சி கலெக்ஷன்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல். நம்ம இந்திய பணம் வச்சுருக்கீங்களா காட்டுங்க, நான் கொஞ்சம் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்டாப்புல. சரின்னு சொல்லிட்டு ஒரு 20, 100, 500 வச்சுருந்தாங்க. அது காமிச்சேன், 20 கொடுத்துட்டேன் நான். இப்போ அதே மாதிரி அவர்கிட்ட அவர் எங்கள் ஊர் பணத்தை நான் உங்களுக்கு ஞாபகார்த்தமாக கொடுக்குறேன் அப்படின்னாரு. ஸோ அதான் தேங்க்யூ. ஸோ 10.5 சூப்பர். ஓகே ஓகே சூப்பர். ஓகேப்பா தேங்க்யூ. போட்டு பனி போகணும். இந்த பக்கம் இப்படி திரும்பிட்டு மேலே ஒரு ரோட்டு போகும்போது ஓகே ரவுண்ட் அபவுட்டில் இது இடது பக்கம் போதும். இடது பக்கம் போயிட்டு கடைசியில் ஒரு மேலே ஒரு ரோடு. ஓகே. அந்த ரோட்டோட மேலே போனீங்கன்னா ஸ்டாண்டு இருக்கும், மெயின் பஸ் ஸ்டாண்டு. அங்கே நீங்கள் கேட்டீங்க சொல்லுவாங்க. ஓகே எல்லா பஸ் இருக்கு. சரி ஓகேப்பா பார்ப்போம். என்ன ஏஜ் எனக்கு 20. படித்து முடிச்சாச்சா? காலேஜ் தான். ஓயில் மட்டும் முடிச்சு. ஓயில்னா அந்த ஹையர் ஸ்கூலில் அந்த 11. ஆமாம். ஓகே ஓகே. இப்போ காலேஜ் தான் போலியா? ஏன் இங்கே வீட்டில் கஷ்டம். ஓகே முடிஞ்சால் அப்புறம் கொஞ்சம் பணம் இது பண்ணிட்டு கூட. ஓகேப்பா பார்ப்போம். நம்பர் எதுவும் இருக்கா? போயிட்டாரு. நமக்கு ரூட் சொல்லிட்டாருங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு லெஃப்ட் எடுத்தோம்னா அப்புறம் அதோடு மேலே ஏறுமா, அதில் போனோம்னா பஸ் ஸ்டாண்ட் வந்துடும் அப்படின்னு இந்த பையன் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணால் அவங்க இருக்க ஏரியா வருங்களாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி சிங்களர்கள் தான். ஸோ மாதிரி பல பகுதிகளில் தமிழர்களும் கொஞ்சம் குறைந்த அளவில் இருக்காங்க. அது மெயின் சிட்டியில் இருக்கிறது கிடையாது. இப்போ நம்ம அங்கே அனுராதபுரத்துலேயும் பார்த்தோம் இல்லைங்களா, அங்கே சிட்டிலேருந்து கொஞ்சம் அவுட்டரில் ஒரு வில்லேஜில் தான் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ இங்கே இது பதுலா அப்படிங்கிறது ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி. ஆக்சுவலி எல்லா அண்டு கப்புத்தலை கம்பேர் பண்ணும்போது இன்னும் பெருசாக க்ரோ ஆகலை. நான் ஆக்சுவலி இப்போ இங்கே பதுலாவில் கூட தங்கலாம், ஆனால் இங்கே ஹாஸ்டல்ஸ் எதுவுமே இல்லைங்க. ஸோ அந்த ஹாஸ்டல்லாம் இங்கே பெருசாக வரல. எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. அது ஒரு மெயின் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனு. அதனால் அங்கே ஹாஸ்டல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்ம அங்கே போயிட்டு அங்கே ஸ்டே பண்ண போதும். இங்கேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் தான் பதுளை நகரம். 600 மீட்டர்ஸ்னு போட்டுருக்காங்க. அங்கே பஸ் ஸ்டாண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து ஒரு 1 hour ஜேர்னி பண்ணி போனால் அவரோட வீடெல்லாம் இருக்கான். ஸோ இங்கே தான் தங்கி வேலை பார்க்குறாரு. ஒரு மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 2 நாள் லீவ் எடுத்து வீட்டுக்கு போயிட்டு வருவாராம். ஸ்கூல் மட்டும் முடிச்சிருக்காருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டில் கஷ்டம் அப்படிங்கிறதுனால டேரெக்டாக வேலைக்கு வந்துட்டு இருக்காரு. நான் நிறைய பேர் பார்த்தேங்க இந்த ட்ரிப்பில். இன்றைக்கி 6வது நாள் இந்த ட்ரிப்பில் நிறைய தமிழ் பசங்க இந்த ஏஜ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸில் வேலை செய்கிறது. நம்ம அங்கே யாழ்ப்பாணம்லேயே கூட பார்த்தோம். அங்கே தமிழர் மெஜாரிட்டி ஏரியா தான். ஆக்சுவலி இங்கே நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது. இப்போ நம்ம பேசினதுலேயே அவர் அந்த கரன்சி நோட்டு பற்றிலாம் கேட்கும்போதே எனக்கும் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த ஒரு சிமிலர் மேட்ச் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கும்போது இங்கே இருக்க பசங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எல்லாம் இருக்குது.
ஆனால் அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்க மாட்டேங்குது. நம்ம சாப்பிட்ட லஞ்ச் வந்து 250 லங்கன் ருப்பீங்க, நம்ம பணத்துக்கு 75 ரூபா தான். அது பையன் செம்மையாக கவனிச்சாது. நம்ம தமிழ் அப்படின்னதும் எப்படி எல்லா மக்களும் அப்படி தான் இருக்காங்க. நம்ம இந்தியாவிலேருந்து வந்ததுக்கும் தமிழ் அப்படிங்கிற போது ரொம்ப பாசமாக பார்த்துக்குவாங்க, ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகுவாங்க. ஆக்சுவலி நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்தோம்னா எப்படி கவனிச்சுப்பாங்க அண்ட் கிளம்பும்போது அப்படியே வழி அனுப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த பையனா வந்துட்டு பஸ்ஸு ரூட்டெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே தமிழ் சொந்தங்கள் அப்படிங்கிறாங்கல்ல, அது ஓவர் ரேட்டட்லாம் கிடையாதுங்க, அது உண்மைதாங்க. ஆக்சுவலி என்ன, நம்ம இங்கே ரத்த தானம் பண்ணோன்னு நினச்சோம், ஆனால் பண்ண முடியாமல் போச்சு. இந்தியன்ஸ் வந்து இங்கே பண்ண முடியாது, அந்த மலேரியா எண்டமிக் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு. வந்துட்டோங்க பஸ் ஸ்டாண்டுக்கு. எல்லை போகணும், அது எல்லா இல்லையா எல்லை. ஸோ அதுக்கு எங்கே பஸ்ஸுன்னு கேட்டுகிட்டே பஸ் ஏறியாச்சுங்க. காலியாக கிடக்கு. இப்போ தான் வந்து நிறுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மணி 4:10 ஆகுது. 4:45 தான் எடுப்பாங்களாம். இல்லை ஆல்ரெடி இப்போ கொஞ்சம் வெக்கையாக தான் இருக்குது. பசங்க வெளியே இறங்கி நின்றுக்கலாமான்னு பார்க்குறேன். பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு அப்புறமா போய் நிற்கலாம். பஸ் எடுத்துட்டாங்க. இங்கே ஒரு 30 கிலோமீட்டரு, 130 இலங்கை பணம். எல்லாம் வந்து இறங்கியாச்சு. மணி வந்து 5:40ங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு இங்கே வரதுக்கு. ஒரு 30 கிலோமீட்டருக்கு 130 இலங்கை பணம்னா 39 ரூபா கிட்ட நம்ம பணம். நம்ம இங்கே இன்னும் வழக்கம் போல் ஹாஸ்டல் புக் பண்ணலை. இந்த ட்ரிப்பில் நம்ம இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்று அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு புக் பண்ணுறது, இல்லைன்னா டேரெக்டாக அந்த இடத்துக்கே போயிடுறது, இல்லைனா பஸ் ஏறினதுக்கப்புறம் புக் பண்ணுறது, இந்த மாதிரி தான் ஓடுது. அது எந்த தைரியத்தில் அப்படி பண்ணுறேன்னா, இது வந்து ஆஃப் சீசனுங்க. இது வந்து டூரிசம்க்கு பீக் சீசன் கிடையாது ஸ்ரீலங்காவில். எப்போ பீக் அப்படின்னா இந்த மாதிரி நவம்பர், டிசம்பர் அப் டு ஃபெப்ரவரி, மார்ச் வரைக்கும் பீக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து நல்ல வெயில் காலம். இப்போ நிறைய பேர் வரமாட்டாங்க, அதனால தான் நிறைய ஹாஸ்டல்ஸு எல்லாமே காலியாக இருக்குது. நமக்கு ஈஸியாக கிடச்சிது, டேரெக்டாக போனாலும் கூட கிடச்சிடும். ப்ரைஸ்லாம் கூட ஓரளவுக்கு கம்மியாக தாங்க இருக்குது கம்பேரிட்டிவ்லி. இது ஒரு ப்ராப்பர் டூரிஸ்ட் இடங்க. பாருங்கள், பெரிய பெரிய கஃபேஸு அது கரெக்டாக இருக்குது, பரிஸ்தாலாம் இருக்குது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ராக் வியூ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹாஸ்டல் தான் நான் கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே கரெக்டாக ஆகிட்டானு பார்த்துக்கிறேன் நான். ஆமாங்க, இங்கே தான். இந்த மலை பகுதிகளில் இந்த ஹாஸ்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டலாக எனி ஸ்டேவாக இருக்கட்டும், இது மாதிரி நடக்க விட்டுருவாங்க. ரோடு அங்கே இருக்குது, இது நல்லா மேலே கட்டி வச்சுருக்காங்க. நமக்கு பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு பேக்கு தான். இந்த பெரிய லொக்கேஷன்லாம் தூக்கிட்டு வந்தால் தான் கஷ்டம். இந்த மாதிரி படிக்கட்டில் கொண்டு போகிறதுக்கு, எஸ்பெஷலி ட்ராலிஸ்லாம் இழுத்துட்டு எல்லாம் போக முடியாது. ஸோ மலை பிரதேசங்களில் வரீங்க, பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ட்ராலிஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே, ஹாஸ்டல் ரிசப்ஷன். ஓகே, இன்றைக்கி எல்லாரும் என்ன பிளான் அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல ரெஸ்ட்டு தேவை. லாஸ்ட்டு 2 டேஸ் அப்படியே மூவிங்லேயே இருக்கும். லாஸ்ட்டு 48 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜாஃப்னாலேருந்து அனுராதபுரா, கண்டி, அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். ஸோ பேசிக்கலி ஒரு கடல் பகுதியிலேருந்து மலைப்பகுதிக்கு வந்துட்டோங்க. இங்கே ஒரு மலை தெரியுது இல்லையா, இதுதான் அந்த ராக் வியூ. அதாவது இதுக்கு ராக் வியூ ஹாஸ்டல்னு பேர். ட்ரெயினில் வந்து நிறைய பேரை பார்த்தோங்க, நிறைய இந்தியன்ஸை பார்த்தோம். ஹைதராபாத்லேருந்து ஒரு ஃபேமிலி, பெங்களூர்லேருந்து ஒரு கப்பல், அப்புறம் கொல்கட்டாலேருந்து ஒரு சோலோ ட்ராவலர், கேரளாலேருந்து 2 பேர் வந்திருந்தாங்க, 2 ஃபீமேல் ட்ராவலர்ஸ். ஸோ அவங்க எல்லாம் பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொல்கட்டாலேருந்து வந்தவங்களும் கேரளாலேருந்து வந்தவங்களும் இப்போ எல்லாரில் தான் இருக்காங்க. ஸோ ஈவினிங் ஏதாச்சும் கஃபே போகலாமான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். பார்க்கணும், நம்ம போய்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அவங்க பிளான் என்னென்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி எங்கேயும் இங்கே சுற்ற போகிறது கிடையாது. நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வேறு எங்கேனாச்சும் இங்கே பக்கத்தில் நிறைய சைட் சீயிங்லாம் இருக்குது, அதெல்லாம் நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பார்த்துக்கலாம். இன்றைக்கி லோக்கலாக வந்து ஒரு கஃபேயில் போய் டின்னர் முடிக்கிறது தான் நமக்கு இன்றைக்கி வேலை. அப்படியே ஹாஸ்டல் காமிக்க இங்கே ஏதாச்சும் இருக்காங்களான்னு பார்ப்போம். ஓகே, ரிசப்ஷன். ஹாய். ஓகேங்க, ஓகே. இந்த 4 பெட் இருக்கக்கூடிய டார்மெட்ரி தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. booking.comல 6 பெட் டாம் காட்டுச்சு. பட் இப்போது வேறு யாராவது வராங்களாம், ஸோ அதனால் இதான் இருக்குன்ட்டாங்க. இது வந்து 3000 லங்கன்னு சொல்லிங்க, 900 இந்தியன் ருபீஸு. ஓகே, நல்லா தான் இருக்குது.
பட் 900 அதிகம்னு நினைக்கிறாங்க. இந்தியன் கரன்சியில் 900 கொஞ்சம் கூட தான். வாஷ்ரூம் க்ளீனாக இருக்குது. அப்போ நாளைக்கு அந்த 6 பெட் டாம் இருக்கான்னு கேட்போம். இருந்தால் அங்கே மூவ் ஆகிக்கலாம். இல்லைன்னா அப்போ நாளைக்கு என்ன பிளான்னு இன்னும் ஹப்புத்தலை போகலாமான்னு கூட ஒரு ஐடியா இருக்குது. ஹப்புத்தலை வந்து இங்கேருந்து இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கீழே போகணும். அது மேலே பதுலா அங்கேருந்தான் நம்ம வந்தோம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஹப்புத்தலை அப்படியே 3 லைன் அப்படி வரும். இப்போ இங்கே சார்ஜிங் பாயிண்டில் இந்த மாதிரி ரெக்டாங்குலர் டைப் தான். நம்ம ஜாஃப்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் டைப்பும் செட் ஆகும். எல்லாமே போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கென்யாவில் வாங்கின இந்த அடாப்டர் செட் ஆகும். ஓகே, 1 2 இது 3 இது 1 4. இது ஃபோனுக்கு, இது கோப்ரோ பேட்டரிஸ்க்கு. இப்போ நான் போயிட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃப்ரெஷ் ஆகுது. You're looking good. You're always looking good. Yeah. இங்கே வந்து எல்லா ஒரு அவார்ட் வின்னிங் கஃபே இருக்குங்க. சில் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஃபே. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏஷியன் ஃபேஸை ரொம்ப பார்க்க முடியாது. நாங்கள் 4 பேர் தவிர இங்கே வேலை செய்கிறவங்க தான் ஏஷியன் ஃபேஸ். ஸோ சில பல ஐட்டம்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம் கேண்டில் லைட்டில். நவ் யூ கேன் புட் த லைட்ஸ் ஃபார் த okay, now we have some lights. This pasta, this is what? Devil's fish. Devil's fish, and this is some chicken. Chicken and mushroom. Yeah. I don't know where it is. Everything is expensive. Bye. Bye. Unit turn. APU 4297. Okay, I recorded it. Okay, I recorded. Okay. Okay. Chal. Yeah. Bye. 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 You take care. Yeah, sure. Okay. Okay, we'll meet some other time. Yes. இதாங்க ஸ்ரீலங்காவில் ட்ராவல் அண்ட் டூரிசமோட இன்னொரு சைடு. இது ஏதாச்சும் ஒரு கெஃபே போகலான்னு நினச்சேன். பட் இது வந்து ஏதோ ஒரு அவார்ட் வின்னிங் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கும், இந்த வியூஸ்லாம் போட்டுருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த சூஸ் பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு போனேன். உள்ளே வந்து ஆப்வியஸ்லி ஒரு கெஃபே ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டிங் கீட்டிங்லாம் செட்டப் போட்டு கெஃபே வச்சுருக்காங்க. அப்படின்னா கொஞ்சம் ப்ரைஸஸ்லாம் அதிகமாக இருந்துச்சு ஆப்வியஸ்லி. அண்ட் அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் மியூசிக்லாம் போட்டு அப்படியே டான்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு இப்போ வந்து மணி ஒரு 10:30 ஆகுதுங்க. 10:30 ஆகுது. நம்ம அப்படியே நமக்கு ஒரு 4 நிமிஷம் தான் நடந்த ஹாஸ்டல் வந்தோம். ஆனால் அந்த ஹாஸ்டல் கொஞ்சம் மொக்கையான ஹாஸ்டலுங்க. குடிக்க தண்ணி கூட கொடுக்கல. நம்ம யூஸ்வலாக வந்து ஹாஸ்டல்ஸில் நம்ம வாட்டர் ரீஃபில் பண்ணி தான் யூஸ் பண்ணிப்போம். வெளியே வாட்டர் பாட்டில் வாங்குற பழக்கமே கிடையாது. நம்ம கென்யா போனப்போ கூட அங்கே வந்து ஹாஸ்டல்ஸ்லாம் குடி தண்ணி கொடுத்தாங்க. ஆனால் இங்கே ஒரு இந்த மாதிரி ஒரு ஹைஃபையான ஏரியாவில் இருக்க ஹாஸ்டலில் 900 வாங்கியிருக்கான், அதிகம் தான். அங்கே ஒரு தண்ணி கூட இல்லை அப்படிங்கிறான். அதனால் நான் இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினேன். ஒரு 100 லங்கன் ரூபி கொடுத்து ஒரு 30 தான் நம்ம பணத்துக்கு 1 லிட்டர் பாட்டிலு. ஓகே, நம்ம திரும்ப ஹாஸ்டல் போவோம். இப்போதைக்கு இன்றைக்கி நைட்டுக்கு இந்த விலாக் முடிக்கிறேன். நம்ம நாளைக்கு காலையில் இங்கே என்னென்ன பிளேசஸ்லாம் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஏதோ ஒரு ரெண்டல் ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு போகலாம். அப்படி இல்லாட்டா வேறு என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். ஓகே, குட் நைட்.